ஹலோ கைஸ். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ் 10ஓட எலக்ட்ரிசிட்டி டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வாட் இஸ் எலக்ட்ரிசிட்டி? ஸோ எலக்ட்ரிசிட்டினா என்னென்னா ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ். ஸோ பேசிக்காக முதல்ல எலக்ட்ரிக் சார்ஜ்னா என்ன தெரியணும்ல. சார்ஜ்ன்றது வந்து இஸ் அ ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ ஆட்டம். ஓகே, ஸோ ஆட்டமில் பார்த்தீங்கன்னா பேசிக்காக வி ஹேவ் ப்ரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ், எலக்ட்ரான்ஸ். ஓகேவா? ஸோ இதோட ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி தான் பார்த்தீங்கன்னா சார்ஜ். ஸோ சார்ஜ் கேன் பி எய்தர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். ஸோ ப்ரோட்டான் பார்த்தீங்கன்னா இட் இஸ் பாசிட்டிவ்லி சார்ஜ், எலக்ட்ரான் வந்து நெகட்டிவ்லி சார்ஜ், அண்ட் இது வந்து நியூட்ரல். இதுக்கு வந்து சார்ஜ் எதுவுமே கிடையாது. ஸோ இல் டேக் இட் அட் ஜீரோ சார்ஜ். ஸோ எலக்ட்ரிசிட்டினா என்னென்னா வென் எவர் த சார்ஜ் மூவ்ஸ் இட் இஸ் கால்ட் எலக்ட்ரிசிட்டி. பேசிக்காக நமக்கு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மூணாக நம்ம கிளாஸிஃபை பண்ணுவோம். ஓகே, ஒன் இஸ் கண்டக்டர், இன்னொன்று செமிகண்டக்டர், அண்ட் லாஸ்ட் ஒன் வந்து இன்சுலேட்டர். ஓகே, ஸோ செமிகண்டக்டரில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ஓகே, செமிகண்டக்டரில் லோ ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ், அண்ட் இன்சுலேட்டரில் நோ ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். ஸோ வாட் இஸ் ஃப்ரீ எலக்ட்ரான்? ஃப்ரீ எலக்ட்ரான்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதில் வந்து சென்ட்ரல் நியூக்ளியஸில் ப்ரோட்டான் அண்ட் நியூட்ரான் இருக்கும் நமக்கு, அண்ட் இதை சுற்றி வி ஹேவ் எலக்ட்ரான்ஸ், ரைட்? எலக்ட்ரான் வந்து ஆர்பிட்டில் இருக்கும், ரெவால்வ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவுட்டர் ஆர்பிட்டில் இருக்க எலக்ட்ரானுக்கு நியூக்ளியஸோட புல் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இட் டென்ஸ் கைண்ட் ஆஃப் அ ஃப்ரீ அன்பேலன்ஸ் ஸ்டேட்டில் இருக்கும் இந்த லாஸ்ட்டில் இருக்க எலக்ட்ரான்ஸ். ஸோ இட் ஹாஸ் அ டெண்டன்சி டு ரிலீஸ் ஃப்ரம் இட்ஸ் ஆர்பிட் அண்ட் மூவ். ஓகே, இந்த எலக்ட்ரானால் வந்து அது ஆர்பிட்லேருந்து ரிலீஸ் ஆகி வேறு இட் கேன் மூவ். ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரான்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் சொல்லுவோம். இது பார்த்தீங்கன்னா கண்டக்டர்ஸில் ஜாஸ்தியாக இருக்கும், செமி கண்டக்டர்ஸில் கம்மியாக இருக்கும், இன்சுலேட்டரில் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்காது, பேலன்ஸ்டான ஆட்டம்ஸ் இருக்கும். ஸோ அதுலேருந்து எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ் ஆகாது. ஓகே, ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரானையும் நம்ம சார்ஜ்னு சொல்லுவோம், ப்ரோட்டானையும் சார்ஜ்னு சொல்லுவோம். ஸோ வென்எவர் வி சே ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ், இந்த எலக்ட்ரிக் சார்ஜ்ன்றது வந்து இட் மீன்ஸ் திஸ் மூமெண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஓகே, மூமெண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ ஜென்ரலைஸ்டாக சொல்லும் போது ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ். ஸோ ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் இஸ் கால்ட் எலக்ட்ரிசிட்டி. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டியில் தெரிஞ்சிக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ்னா கரண்ட், வோல்டேஜ், ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பவர். ஓகேவா? நம்ம அதை வந்து ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு வாட்டர் சிஸ்டம் வந்து அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பைப் இருக்குது. ஓகே, ஸோ பைப் கேன் இன்டேக் வாட்டர். கரெக்டாக பைப்பில் வந்து நம்மளால் வாட்டர் ஒரு சைடு சென்ட் பண்ணி இன்னொரு சைடு தண்ணி எடுக்க முடியும். கரெக்டாக இன்லெட் அண்ட் அவுட்லெட். இது வழியாக ஈஸியாக நமக்கு வந்து நம்ம வாட்டர் வந்து பாஸ் பண்ணலாம். கரெக்டாக வாட்டர் வந்து ஈஸியாக பைப் வழியாக பாஸ் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பைப் இஸ் பேசிக்லி a conductor. Like how pipe is helping to carry the water, conductor வந்து சார்ஜஸ் மூவ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஃபார் எலக்ட்ரிக் சார்ஜ் மூவ்மெண்ட். ஸோ நெக்ஸ்ட், ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பைப்பில் வந்து வில் அசியூம் பர்டிகுலர் ஏரியா வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகுதுன்னு எடுத்துக்கலாம். வாட்டர் இஸ் ஃப்ளோயிங். ஓகே, ஸோ இதில் நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியா, இந்த ஏரியா மட்டும் அப்சர்வ் பண்ணுறோன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர். ஓகேவா? இதில் வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் பால்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம். இந்த இடத்துல ஒரு 5 balls ஆஃப் வாட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அமௌண்ட் ஆஃப் வாட்டர் பாசிங் த்ரூ அ பர்டிகுலர் ஏரியா அட் பர்டிகுலர் டைம் தான் வந்து நம்ம கரண்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் தான் வந்து நம்ம கரண்ட்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ பேசிக்லி என்னென்னா அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் மூவிங் இன் அ யூனிட் ஏரியா அட் யூனிட் டைம். அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் மூவிங் இன் அ யூனிட் டைம். ஒரு பர்டிகுலர் ஏரியாவை பார்க்குறீங்கன்னா அங்கே எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் ஒரு செகண்டுக்கு மூவ் ஆகுது, ஆர் எனி யூனிட் டைம். ஓகேவா? பர்டிகுலர் செகண்டுக்கு எவ்வளோ மூவ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கரண்ட். ஸோ கரண்ட் இஸ் பேசிக்லி we are calculating the quantity of charges moving. ஓகே, ஸோ செகண்ட் டேர்ம் நம்ம கரண்ட்டாக என்னென்னு பார்த்தாச்சு. ஸோ நம்ம பார்த்த மாதிரி அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் பை டைம். ஸோ சார்ஜுக்கு என்ன யூனிட்? சார்ஜுக்கு யூனிட் பார்த்தீங்கன்னா கூலும்.
அண்ட் டைமுக்கு வந்து யூனிட் செகண்ட். ஸோ கொலும் பர் செகண்ட் பார்த்தீங்கன்னா we call it as ampere. ஓகே, இது வந்து we mention by term A. ஸோ நெக்ஸ்ட் டேர்ம் நம்ம பார்க்கலாம். ஸோ பேசிக்காக இப்போ வந்து ஒரு பைப் உள்ள தண்ணி போதா, இதே பைப்பை ஃபார் எக்ஸாம்பிள் we make it like this. ஓகே, ஸோ வாட்டர் வந்து கண்டினியூஸாக ஒரு க்ளோஸ்ட் லூப் உள்ள போயிட்டே இருக்கு. இந்த இடத்துல வாட்டர்னு நான் சொல்லும் போதெல்லாம் இட் மீன்ஸ் எலக்ட்ரிக் சார்ஜ். ஓகே, எலக்ட்ரிக் சார்ஜ். never I say water, it is electric charge. ஸோ வாட்டர் வந்து இந்த பைப் பாத்தில் வந்து நம்ம கண்டினியூஸாக போகுதுன்னு அசிம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எப்போ வந்து when the flow of charge is continuous and closed, இந்த மாதிரி க்ளோஸ்ட் லூப்பில் இருக்குன்னா we call it as electric circuit. ஓகே, ஏன் எலக்ட்ரிக் சர்க்யூட்னு சொல்கிறேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ரன்னிங் கூட பார்த்துருப்பீங்க, ஸ்டேடியம்ஸ்லாம் வந்து ரவுண்டாக இருக்கும். ஸோ ஈச் ரவுண்ட் முடிக்கும் போது ஒரு சர்க்யூட் முடிச்சிட்டாங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க. சேம் கைண்ட் ஆஃப் டேர்ம் தான் எலக்ட்ரிசிட்டிக்கும். ஸோ இப்போ எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து கண்டினியூஸாக லூப்பில் கண்டினியூஸாக போயிட்டே இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு செட்டப்பை வந்து வி கால் இட் அஸ் எலக்ட்ரிக் சர்க்யூட். ஓகே, ஸோ பேசிக்காக நம்ம வந்து ஒரு டவுட் வரும். இப்போ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பைப்பை வந்து நம்ம நாளாக கனெக்ட் பண்ணிட்டோம். ஆனால் இதில் எப்படி வாட்டர் மூவ் ஆகும்? ஸோ ஏதாவது ஒன்று புஷ் பண்ணணும்ல. லைக் நம்ம வீட்டிலலாம் இந்த மாதிரி ஒரு சர்க்யூட் இருக்குன்னா எதர் யூஸ் அ பம்ப், ரைட்? ஏதாவது ஒரு சோர்ஸ் வேணும்ல. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் கண்டக்டர்னு வச்சுக்கோங்க. நம்ம இந்த பைப் எக்ஸாம்பிளே எடுத்துக்கலாம். ஸோ ஒரு பைப் இருக்குது, அந்த பைப்புள்ள ஆல்ரெடி தண்ணி இருக்குன்னு வச்சுக்கலாம். தண்ணியை வந்து நான் வந்து இந்த மாதிரி பால்ஸ் மாதிரி வரைகிறேன். ஸோ யாராவது இந்த மாதிரி தண்ணி இருக்குன்னு வச்சுக்கலாம். தண்ணி நார்மலாக பைப்பில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஃப்ளோ இருக்காது, இந்த ஃப்ளோ இருக்காது, கரெக்டாக? ஸோ யாராவது வந்து புஷ் பண்ணணும் இது, கரெக்டாக? யாராவது வந்து புஷ் பண்ணாதான் இந்த பக்கம் வந்து தண்ணி வரும். ஸோ இங்கே வந்து கைண்ட் ஆஃப் ஏதாவது ஒரு புஷ் இருந்தால் தான் நகரும். ஸோ இந்த பொட்டன்ஷியல், இந்த புஷ் இருக்குல்ல, இதை தான் நம்ம வந்து பார்த்தோன்னா வோல்டேஜ் அப்படி சொல்லுவோம். வோல்டேஜ் ஆர் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்கிறேன். நமக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வீடு இருக்குன்னா நம்ம வந்து இங்கே மேலே வந்து சின்டாக்ஸ் டேங்க் வச்சிடறோம், கரெக்டாக? ஸோ இதில் நமக்கு தண்ணி இருக்கும். இந்த ஹைட் இருக்கனால தான், ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சின்டாக்ஸ் டேங்க்கில் வி ஹேவ் வாட்டர். ஓகே, ஸோ இந்த ஹைட்டில் நம்ம தண்ணியை வச்சுட்டனால ப்ரெஷர் மேலேருந்து ப்ரெஷர் புஷ் பண்ணும், கரெக்டாக? அதனால தான் நமக்கு வீட்டில் வந்து தண்ணி வருது. ஓகே, ஸோ தெர் இஸ் அ ப்ரெஷர். இங்கே வந்து ஹை ப்ரெஷரு, இங்கே லோ ப்ரெஷர். இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள், ப்ரெஷர் இங்கே ஒரு ப்ரெஷர், இங்கே ஒரு ப்ரெஷர். ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் தான் வந்து நமக்கு வாட்டர் புஷ் பண்ணுது. சேம் வே எலக்ட்ரிசிட்டிலையும் வந்து கன்சிடர் திஸ் இஸ் அ கண்டக்டர் அண்ட் இட் ஹேஸ் சம் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். ஓகேவா? சம் கைண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இதை வந்து புஷ் பண்ணணும். ஸோ இந்த எலக்ட்ரிக் ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் அதை தான் பார்த்தீங்கன்னா நம்ம பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஆர் வோல்டேஜ்னு சொல்கிறோம். பேசிக்காக இந்த வோல்டேஜ் ஆர் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை கொடுக்கறதுக்கு தான் நம்ம பேட்டரிஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே, பேட்டரியில் பார்த்தீங்கன்னா we will be having two anode and cathode. இது உள்ள வந்து கெமிக்கல் ரியாக்ஷன், சம் கைண்ட் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும் அண்ட் இட் வில் கிரியேட் அ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்னால் ஒன்றும் இல்லை, இந்த சைடு வந்து நிறைய எலக்ட்ரான்ஸ் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சைடு வந்து மோர் எலக்ட்ரான்ஸ், இந்த சைடு வந்து லெஸ் எலக்ட்ரான்ஸ். இந்த மாதிரி இன்பேலன்ஸ் வந்து இது உள்ளே இருக்கும் இந்த கெமிக்கல் ரியாக்ஷனால். ஸோ வென் எவர் யூ பிளேஸ் அ கண்டக்டர் பிட்வீன் திஸ் டூ டெர்மினல்ஸ், இந்த டிஃப்ரென்ஸ் இன் இம்பேலன்ஸ் வந்து என்ன பண்ணுவோம்னா மற்ற எலக்ட்ரான்ஸ் அப்படியே புஷ் பண்ணும். இந்த எலக்ட்ரான் இதை புஷ் பண்ணும், இங்கே இருக்க எலக்ட்ரான் இங்கே புஷ் பண்ணோம், அப்படியே ஒவ்வொரு எலக்ட்ரானாக புஷ் பண்ணி இட் ஸ்டார்ட் டு மூவ். ஓகேவா? ஸோ இந்த மூவ்மெண்ட்டை கொடுக்கறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பேட்டரி மாதிரியான டிவைஸ் யூஸ் பண்ணுவோம். இட் கிவ்ஸ் த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். ஸோ இப்போ பேசிக்காக நமக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சிருச்சு. ஒரு சர்க்யூட்டில் நம்ம எலக்ட்ரிக் சர்க்யூட் இந்த மாதிரி தான் வரையும். இது பேரலாக வந்து நான் வந்து ஏதாவது இது வரையணும். வாட்டர் சர்க்யூட் எடுத்துக்கிட்டிங்கன்னா வில் ஹேவ் சம்திங் லைக் திஸ். இங்கே வந்து ஒரு பம்ப் இருக்குன்னு வச்சுக்கலாம். இங்கே வந்து பம்புக்கு பதிலாக வி ஹேவ் பேட்ரி. ஓகே, இதில் நமக்கு எலக்ட்ரிக் சார்ஜஸ் ஃப்ளோ ஆகுது. இதில் ஃப்ளோ ஆஃப் வாட்டர். ஸோ கம்பேர் பண்ணி பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஃப்ளோ ஆஃப் வாட்டர். இங்கே வி ஆர் யூஸிங் வயர் which is a conductor.
இங்கே நம்ம பைப் யூஸ் பண்ணுறோம். இது உள்ளே ஓடுற இது உள்ளே போகிறது தான் எலக்ட்ரான்ஸு. இது உள்ளே வந்து நமக்கு வாட்டர் மூவ் ஆகுது. ஓகேவா? ஸோ இங்கே பேட்டரி தான் வந்து பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ், வோல்டேஜ் கொடுக்குது, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். இங்கே பம்ப் வந்து ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் கொடுக்குது. ஸோ சிமிலர் கைண்ட் ஆஃப் ஒர்க்கிங் தான். ஓகேவா? வாட்டர் எப்படி ஒர்க் ஆகுதோ அதே தான். ஸோ பேசிக்காக வோல்டேஜ்க்கு பார்த்தீங்கன்னா it is amount of work done to move a charge from one point to another point. For example, we have a charge. ஓகேவா? இந்த பொசிஷன்லேருந்து இந்த பொசிஷனுக்கு செகண்ட் பொசிஷனுக்கு மூவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஒர்க் நடக்குதோ, ஸோ தட் இஸ் வாட் வி கால் இட் ஆஸ் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். ஒர்க் டன் டு மூவ் அ யூனிட் சார்ஜ். ஓகேவா? சாரி, work done to move a unit charge from one position to another position. Work done to unit என்ன joules. okay, unit charge ஓட யூனிட் என்ன coulomb. so basically J by S. so இதை நம்ம என்னன்னு எழுதுவோம்னா வோல்ட்னு எழுதுவோம். okay, mentioned by letter V. so 1 volt is 1 volt என்ன மீன் பண்ணுனா amount of 1 joule of work required to move a 1 coulomb of charge. ஓகேவா? அதுதான் 1 volt. 1 volt na 1 volt joule of work done to move 1 coulomb of charge. okay, so this is the basic definition of potential difference. so நம்ம கடையில் வாங்கும்போது பேட்டரிலாம் பார்த்துருப்போம். 1.5 volt 12 volt அந்த மாதிரி இருக்கும். so it basically tells the how much pull or work done by the battery. ஓகேவா? ஸோ இதில் வந்து 1.5னா வந்து இது வந்து ஸ்லோவாக மூவ் பண்ணும். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு சார்ஜ் வந்து ஸ்லோவாக மூவ் பண்ணும். 12 வோல்ட்ன்றது ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணும். ஓகே, ஸோ பேசிக்லி வோல்டேஜ் வந்து இட் டெல்ஸ் த ஸ்பீட் ஆஃப் தி ஸ்பீட் இன் விச் த சார்ஜ் வில் மூவ் இன் த சர்க்யூட். ஓகே, இப்போ பம்ப் வந்து வேகமாக வேலை செஞ்சுன்னா வாட்டர் வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும் அந்த சர்க்யூட் உள்ள. அதே மாதிரி இதோட பேட்டரியோட வோல்டேஜ் வந்து ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா the flow of the electrons will be very high. so the final term. ஸோ நம்ம பவரையும் வந்து இந்த பம்ப் வச்சே சொல்கிறேன். ஸோ பவர் வந்து பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒர்க் டன் பர் யூனிட் டைம். இந்த இடத்துல பம்ப் ஒரு செகண்டுக்கு எவ்வளோ வேலை பார்க்குது அப்படின்னு சொல்கிறது தான் வந்து பவர். ஓகேவா? ஸோ நம்ம இந்த யூனிட்லேருந்தே நம்ம டிரைவ் பண்ணலாம். ஸோ பேசிக்காக இட் இஸ் ஜூல் பர் செகண்ட். இதை நம்ம பிரித்து எழுதணும்னா ஜூல் பை கூலும் இன்ட்டு கூலும் பை செகண்ட் எழுதுனா பேசிக்லி மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை நான் வந்து இது பண்ணுறேன். ஓகேவா? இதில் பேசிக்காக நோட் கீழே பண்ணுறேன் என்ன பண்ணியிருக்கேன்ட்டு. இதில் வந்து மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை கூலும் பண்ணோன்னா இந்த மாதிரி வருமா? ஜே பை சி இன்ட்டு சி பை எஸ்ன்னு நான் பிரித்து எழுதிக்கிறேன். ஸோ நமக்கு ஆல்ரெடி வந்து நமக்கு தெரியும் ஜே பை சினா என்ன, சி பை எஸ்னா என்ன தெரியும். ஜே பை சி வந்து வோல்டேஜ் அண்டு சி பை எஸ் வந்து கரண்ட். ஸோ when you multiply voltage and into current we get power. okay, ஸோ பவரோட யூனிட் பார்த்தீங்கன்னா ஜூல்ஸ் பர் செகண்டை நம்ம என்னென்னு எழுதுவோம்? வாட் அப்படின்னு எழுதுவோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் அ பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். அடுத்த டாப்பிக்கில் நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன, ரெசிஸ்டன்ஸ் சர்க்யூட் காம்பனன்ட்ஸ் அந்த டாபிக்ஸ் ப்ளஸ் ப்ராப்ளம்ஸ்லாம் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.